மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போமா, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நல்லது நினச்சி போனால் அங்கே இன்னும் கெட்டதாக தான் ஏதாச்சும் நடந்துக்கிட்டு இருக்குது. எதை நினைக்கிறது எதை விடுறதுனே தெரில. ஒரு மாதிரி வாழ்க்கையே குழப்பமாக இருக்குது. எங்கேயாச்சும் போயிடலாம் போல தோணுது. இதுதான் மிதுனத்தினுடைய மனநிலையாக இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. மிதுன ராசிக்காரங்க, இப்படிப்பட்ட மிதுனத்தினுடைய மனசு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு இப்போ நேரம் காலம் உங்களுக்கு சாதகமாக மாறி இருக்குங்க. குறிப்பாக கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக உட்காந்துருக்காங்க. என்னம்மா கிரகநிலையோ எல்லாமே எங்களுக்குன்னு பார்த்தாச்சு, எதுவுமே நல்லதே நடக்கல. சொல்லப்போனால் கெட்ட பேருக்கு மட்டும் எங்களுக்கு பஞ்சமே இல்லை. மெல்லவும் முடியலை, முழுங்கவும் முடியலைங்கிற மாதிரி பிரச்சனையாக எதையுமே ஃபேஸ் பண்ணவும் முடியல, விட்டு விலகி நிற்கவும் முடியல. இந்த மாதிரி கடவுளே துணைன்னு போனாலும் கடவுள் கூட கண்மூடிக்கிற அளவுக்கு தான் இப்போது ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலையை மிதுன ராசிக்காரங்க அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு சில வருஷமாக எல்லாமே பிரச்சனையாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சில மாதங்கள், சில ஆண் வேதனைக்கு அளவே கிடையாது. ஏமாற்றம், தடை, எது நினச்ச காத்திருந்தாலும் எதுவுமே நடக்கலை. ஸோ இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு நபரால் ஒரு நல்ல மாற்றம் தொடங்க காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த மாதத்தோட கடைசிக்குள்ள அதற்கான அத்தியாயம் தொடங்க போகுது. உங்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. ஒரு சந்திப்பு, ஒரு வாய்ப்பு, ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையினுடைய திசையை மாற்ற போகுது. அந்த மாதிரியான காலம்தான் இப்போ உங்களுக்கு தொடக்கமாகுது. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக கண்ணில் படுது அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 3 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக தெய்வத்தால் அனுப்பப்பட்ட ஒரு உறவால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக கவனமாக கேளுங்க. மிதுன ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. முதல்ல உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்தார் அப்படின்னா நல்ல ஆலோசனைகள், புதிய அறிமுகம், தொழில் வாய்ப்பு வரக்கூடிய அமைப்பு. ரெண்டாவது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே உங்களுக்கு தொழிலில் நல்ல உதவக்கூடிய ஒரு நபர், உங்களின் பணம் தொடர்பான ஆலோசனையை வழங்கக்கூடிய நபராக வரப்போகிறாருங்க. ஆனால் பண விஷயங்களில் எந்த ஒரு விஷயத்தையுமே மிதுன ராசிக்காரங்க அவசரமாக எடுக்கக்கூடாது. எல்லாத்தையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து ஆராய்ஞ்சு செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு குடும்பம் மற்றும் உறவுகள் தொடர்பான முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய நபராக இருப்பார். பிரிந்த உறவுகளை இணைக்கிறதுக்கு உண்டான நபராக இருப்பார். இப்போ நீங்கள் கேட்பீங்க, மிதுன ராசிக்காரங்க அப்படின்னாவே புத்திசாலிங்க, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடியவங்க. ஆனால் உங்களுக்கு கடந்த சில நாட்களாகவே உங்கள் திறமைக்கு ஏற்ற மதிப்பு கிடைக்கல. இது பல பேர் உங்களை திறமைசாலி, ஆஹா ஓஹோன்னெல்லாம் புகழ்ந்திருப்பாங்க. சில பேருக்கெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையில நீங்க உதவி இருப்பீங்க. உயிர் போற சமயத்துல இருந்தவங்களை கூட மீட்டு எடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த சமயம் அப்படிங்கிறது யாருமே உதவிக்கு வந்திருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு முட்டாள் மாதிரி நம்மளை எல்லாருமே ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ ரொம்ப உறுத்தலாகவே இருக்கும். செஞ்ச உதவிக்கு நன்றி கிடைக்காம இருந்திருக்கும். நம்பினவங்க விலகி போயிருப்பாங்க. ஆனால் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப நீங்கள் அழுத்தத்தை பார்த்துருப்பீங்க. எப்போ தான் என் நேரம் நல்லா இருக்குமோ, எப்போ தான் என் நேரம் மாறுமோ, எனக்குன்னு ஒரு நல்ல காலம் வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அதற்கான புதிய வாய்ப்புகள் தொடங்க போகுது. இந்த நாட்களில் இப்போ வரக்கூடிய இந்த நபரால், அவர் உங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இல்லை புதுசாக யாராவது அறிமுகமாகிறவங்களாக இருக்கலாம், வேலை தொடர்பான ஒருத்தராக இருக்கலாம். அவரால் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான முதல் பெரிய மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்துடலாமா? முதல் விஷயம், அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னு சொன்னேன் இல்லையா? அது நீண்ட நாளாக நின்று போன வேலையை
திருப்பி மீண்டும் நகரலாம். இல்லை வேலை தேடுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம். இல்லை தொழில் செய்கிறீங்க அப்படின்னா புதிய வணிகர்கள் அல்லது கூட்டாளிகளோடு சேர்ந்து புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய, ஆனால் நெருக்கடியில் இருக்கவங்களுக்கு மெதுவாக முன்னேற்றம். இப்படி இருந்தவங்க உங்கள் திறமையை கவனிக்காமல் இருந்தவங்களா உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதே நேரத்தில் முக்கியமான எச்சரிக்கை இருக்குது. எல்லாரையுமே உடனே நம்பக்கூடாதுங்க. புதிய வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அதை ஆராய்ஞ்சு நிதானமாக முடிவெடுக்க கற்றுக்கணும். அவசரப்பட்டு கையெழுத்து போடுறது, பெரிய முதலீடு பண்ணுறது, யாருக்காகவாவது கடன் வாங்கிறது கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கணும். உங்கள் உள் உணர்வை ஃபஸ்ட்டு நீங்கள் மதிங்க. நீங்கள் அமைதியாக பொறுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைய போகுது. ஆனால் இதை விட ஒரு நல்ல பெரிய மாற்றம் இருக்குது. அது உங்கள் குடும்ப வாழ்க்கை மற்றும் மன நிம்மதியை பற்றினது. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். வாழ்க்கையில் பணம் மட்டும் இருந்தால் போதாதுங்க. மன நிம்மதியும் குடும்ப ஒத்துழைப்பும் உண்மையான சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் தான் இந்த விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளாக பேசாமல் இருந்த உறவுக்காரங்க மறுபடியும் பேசுவாங்க. மறுபடியும் ஒரு நல்லது கெட்டது கூப்பிடுற மாதிரி உறவாடக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுது. கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு இல்லை. நீங்கள் வேணாம், நான் வேணாம், பிரிஞ்சு போயிருக்கலாம், டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கலாம், கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கூட போயிருக்கலாம். ஆனால் இப்போ திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுது. குடும்பத்தில் இருந்த மன அழுத்தம் எல்லாமே விலகி அடித்து வேற திருமணத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி திருமணம் தாமதமாகிட்டு இருந்தவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல வரணமையும். அதே மாதிரி குழந்தைகளினுடைய வேலை, எதிர்காலம், இதை பற்றின கவலை இருந்துச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட பெற்றோர்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்பிக்கை தரக்கூடிய வகையில் குழந்தைகளினுடைய செயல்பாடுகளை முன்னேற்றம் நல்லா படிப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய நபரினுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறதுனால கடவுளினுடைய துணை மாதிரி உங்களுக்கு ஒரு தெம்பு வரும். அதே மாதிரி நல்ல விஷயங்களை முழுசாக நடந்து முடிக்கிற வரைக்கும் யார்கிட்டையும் வெளியே சொல்லிடாதீங்க. அமைதியாக இருக்கணுங்க. உங்களினுடைய முயற்சியோ தொடர்ந்து பண்ணுங்க. ஆனால் மற்றவங்க பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கோங்க. இதை பண்ண போகிறேன், இது செய்யலாமா, இது தெரிஞ்சுக்கணும். குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு பொறுமை, நிதானம், இந்த 3 விஷயத்தை மட்டும் மிதுன ராசிக்காரங்க கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு அடித்தளம் அமைஞ்சிருச்சு. இனி பில்டிங் கட்டுறது மட்டும்தான்ப்பா அப்படிங்கிறது மாதிரி. ஆனால் இதுக்கு மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி பேச போனால் ஆரோக்கியம், மன வலிமை, எதிர்கால வளர்ச்சியை பற்றினதுங்க. இந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் மன வலிமை சம்மந்தப்பட்டது, எதிர்கால முன்னேறுதல் சம்மந்தப்பட்டது. ஸோ கடந்த காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்குள்ளே ஒரு புதிய நம்பிக்கை உருவாகும். நீண்ட காலமாக மனசில் இருந்த குழப்பம், என்ன பண்ணுறது, எதை வேணுனாலும் விடுறதா இல்லை வேணும்னு வச்சுக்கிறதா அப்படின்னு எங்கே போனாலும் 2 மைண்ட். ஸோ அப்படி ஒரு முடிவெடுக்க முடியாமல் தெளிவில்லாமல் இருந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த நேர காலம் தெளிவு கொடுத்துரும். மனக்குழப்பம் சரியாயிரும். ஒரு முடிவு எடுக்க தவிச்சிங்க அப்படின்னா தெளிவான சிந்தனையோட முன்னேற ஆரம்பிப்பீங்க. வேலையாகட்டும், தொழிலாகட்டும், நீங்கள் எந்த துறையை எடுத்தாலும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாகும். மற்றவங்களே யோசிப்பான், என்ன இவன் சரியான குழப்பவாத்தியாச்சு, இவன் எப்படி தெளிவான முடிவெடுக்கிறான் அப்படின்னு. ஆனால் யார் உங்களை எந்த அளவுக்கு தூக்கி வச்சு பேசினாலும் சரிங்க, எல்லா இடத்துலையும் உஷாராக இருக்கணும். எதுலேயுமே கவனத்தோடு இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்தை, குடும்ப விவகாரத்தை உங்களோடவே நீங்கள் வச்சுக்கோங்க. யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க. ஜாமீன் கையெழுத்து போடுற விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களினுடைய அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னா பணம் போயிடும். அந்த அறிவு உங்களுக்கு பயன்படாமல் போயிடும். ஓகேங்களா? உங்களினுடைய பிரச்சனையை பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் மச்சான் இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடு, இப்படி உங்களினுடைய மொத்த உழைப்பையுமே அடுத்தவங்க பயன்படுத்திக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கான வேலையை நீங்கள் உங்களை செய்ய விட மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்க. அப்போவே உங்களுக்கு தெரியும், நம்ம வாழ்க்கை போயிடுச்சு, அந்த வாய்ப்பு மட்டும் இருந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு
நிறைய விஷயங்களில் உங்களை வந்து தட்டி விட்டுட்டு போயிருப்பாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக கவனித்து உங்களுக்கான முடிவுகளை நீங்கள் தெளிவாக எடுங்க. ஒரு சிலருக்கு உடல் வந்து நல்ல ஒரு சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்க சொல்லுவா, அப்பப்பா இவன் எங்கே போய் சுறுசுறுப்பாக இருக்கான், எந்த அளவுக்கு உடலில் பாதிப்பு இருக்குது, நம்ம சோர்ந்து போய் இருக்கோம். மனசளவில் உடல் அளவில் இப்போ எல்லாத்துலேயுமே நல்ல முன்னேற்றம் வந்து மிதுன ராசி